ரோஹிணிங்கிற கல்யாணி பாண்டியன் ஸ்டோர்ஸு அவங்க வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய கதையை சொல்கிறாங்க. அதே சமயம் இதை தங்கமயில் சிறகடிக்க ஆசை விஜயா வீட்டுக்கு அவங்க கதை சொல்கிறாங்க. அது எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு கற்பனை தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் தங்கமயில். நான் எம்ஏ படிச்சிருக்கேன், கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் ஹஸ்பண்டை விட 2 வயசு சின்னவன் அப்படின்னு நிறைய பொய் சொல்லியிருக்கேன். இந்த பொய்யெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிட்டாரு. எங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்னை வெளியில் துரத்தி விட்டாங்க. நீங்கள் தான் தயவு செஞ்சு பாண்டியன் வீட்டில் சொல்லி என்னை சரவண மாமா கூட சேர்த்து வைக்கணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. என் பேர் கல்யாணி. நான் ரோஹிணின்னு எங்கள் வீட்டில் போய் சொல்லி என் பையன் கிருஷ்ண என் மனோஜ் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய ஊரை போய் சொல்லிகிட்ருக்கேன். மாட்டிக்குவோம் போல இருக்கு. இந்த மீனா வேறு என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கா. முத்து எந்த சமயத்தில் என்ன செய்வான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கொடுத்து கிருஷ்ண என்னுடைய பையன்தான் அப்படிங்கிற உண்மையை எங்கள் வீட்டில் சொல்லி என்னையும் மனோஜையும் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அத்தை விஜயாவையும் எல்லாத்தையும் நல்ல முறையில் சேர்த்து வைக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஆமாம், தங்கமயில், கல்யாணி, நீங்கள் 2 பேரும் பொய் சொல்கிறதுல ரொம்ப வல்லவராக இருக்கீங்க. நீங்கள் எங்கே படிச்சீங்க? யார் உங்கள் டீச்சர்? நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். எங்கள் டீச்சரு ரொம்ப சாமர்த்தியமானவர். அவர் பொய் சொல்கிறதுல வல்லவர். அவருக்கு பேர் பொய்யே மொழி. மற்றவங்களெல்லாம் பொய்யா மொழின்னு சொல்லுவாங்க, இவர் பொய்யே மொழி. அவர்கிட்ட தான் நாங்கள் இதை கற்றுக்கிட்டோம். அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பொய் சொல்லி எப்படி வெற்றி பெறுங்கிறத என்கிட்ட திருப்பி சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் பொய் சொல்லி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்களே சொல்லுங்கள், கல்யாணி சிறந்தவளா, தங்கமயில் சிறந்தவளா? பொய் சொல்கிறதுல யார் சிறந்தவங்க? நீங்களே முடிவு பண்ணுங்கள்.